வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் மெயின்டெனன்ஸ் அண்டர் கம்பெனிஸ் ஆக்ட். ஸோ என்னென்ன புக்ஸ் நம்ம மெயின்டைன் பண்ணணும் அண்டர் கம்பெனிஸ் ஆக்ட், அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இதில் டாபிக்ஸ் என்னென்னு நம்ம கவர் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, டு ஹூம் அப்ளிகபிள். செகண்ட் பார்த்திங்கன்னா வாட் டு மெயின்டைன், வேர் டு மெயின்டைன், ஹவு லாங் டு மெயின்டைன், ஃபெயிலியர் டு கம்ப்ளை. ஸோ இதை 5 டாபிக்ஸை நம்ம பிரிச்சிருக்கோம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா டு ஹூம் அப்ளிகபிள். இது யாருக்கு செக்ஷன் 128 ஆஃப் த கம்பெனிஸ் ஆக்ட் 2013 கிளியராக யாருக்கெல்லாம் இது அப்ளிகபிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதில் என்னென்னா எவ்ரி கம்பெனி அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது பப்ளிக் கம்பெனியாக இருக்கலாம். பப்ளிக் கம்பெனினா 2 கேட்டகரி இருக்குது. ஒன்று லிஸ்டட் அண்டு அன்லிஸ்டட். லிஸ்டட் அப்படின்னா என்எஸ்சி பிஎஸ்சியில் அவங்க ஷேர்ஸ் லிஸ்ட் ஆகிருக்கும். அன்லிஸ்டட் கம்பெனிஸாகவும் இருக்கலாம். தென் ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனிஸ், தென் லிமிடெட் லைபிலிட்டி பார்ட்னர்ஷிப் ஃபர்ம், 1% கம்பெனி, ஸ்மால் கம்பெனிஸ், டார்மண்ட் கம்பெனிஸ். ஸோ இவங்க எல்லாருமே இந்த புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸை கம்பல்சரி தே ஹவ் டு மெயின்டைன். அடுத்து பார்த்திங்கன்னா வாட் டு மெயின்டைன், என்ன மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னா, ப்ரிப்பேர் அண்ட் கீப் அட் இட்ஸ் ரிஜிஸ்டர்ட் ஆஃபீஸ் ஆர் பிரான்ச் ஆஃபீஸ். ஸோ என்ன அவங்க ப்ரிப்பேர் பண்ணி ரெடியாக வைக்கணும், ப்ரிப்பேர் அண்ட் கீப். ஸோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ். செகண்ட் அதர் ரெலவெண்ட் புக்ஸ் அண்ட் பேப்பர்ஸ். மூணாவது பார்த்தீங்கன்னா ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸில் நம்ம நோட் 1 நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்ப்போம், நெக்ஸ்ட்டு ஸ்லைடில் பார்ப்போம். அதே மாதிரி ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்னா என்ன அப்படின்றத நோட் 2ல் நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இதில் என்னென்ன கண்டிஷன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஷல் பி கெப்ட் ஆன் அக்ரூவல் பேசிஸ். ஸோ உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், தெர் ஆர் 2 மெத்தட் ஆஃப் அக்கௌண்டிங் சிஸ்டம். ஒன்று பார்த்திங்கன்னா அக்ரூவல் பேசிஸ், அனதர் ஒன்று கேஷ் பேசிஸ். கேஷ் பேசிஸ் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஒன்ஸ் அமௌண்ட் ரிசீவ் ஆனால் மட்டும்தான் நீங்கள் அக்கௌண்ட் பண்ணுவீங்க. அமௌண்ட் அதே மாதிரி ஸ்பெண்ட் பண்ணால் மட்டும்தான் அக்கௌண்ட் பண்ணுவீங்க. தட் இஸ் கால்ட் கேஷ் பேசிஸ். அக்ரூவல் பேசிஸ் அப்படின்றது என்ன அப்படின்னா, நீங்கள் பேலன்ஸ் ஷீட்டில் பார்த்துருக்கலாம், பேயபிள், ரிசீவபிள். ஸோ இயர் அண்ட் அட்ஜஸ்ட்மெண்ட் என்ட்ரிஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அக்ரூவல் பேசிஸில் தான் நம்ம அக்கௌண்ட் பண்ணுவோம். லைக் ஆடிட் ஃபீ பேயபிள், சேலரி பேயபிள். ஸோ இதெல்லாமே பார்த்தீங்கன்னா அக்ரூவல் என்ட்ரிஸ். ஸோ இதை தான் அது மீன் பண்ணுது. ஸோ புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸை அக்ரூவல் பேசிஸில் தான் அவங்க மெயின்டைன் பண்ணணும். அதே மாதிரி shall be maintained on double entry system. So there are 2 systems, accounting system என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிங்கிள் என்ட்ரி சிஸ்டம், செகண்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா டபுள் என்ட்ரி சிஸ்டம். ஸோ நம்ம ஒரு சாஃப்ட்வேரை யூஸ் பண்ணும்போது, இப்போ டேலி ஆகட்டும் அல்லது எஸ்ஏபி ஆகட்டும், எந்த சாஃப்ட்வேராக இருந்தாலும் அதில் டபுள் அக்கௌண்டிங் சிஸ்டமில் தான் நம்ம என்ட்ரிஸ் பாஸ் பண்ணுவோம். அப்படின்னா என்ன மீனிங்னா, ஃபார் எவ்ரி டெபிட் தெர் இஸ் எ ஈக்குவல் அண்ட் கரஸ்பாண்டிங் கிரெடிட். ஸோ இந்த டெபிட்னுடைய டோட்டலும் கிரெடிட்னுடைய டோட்டலும் எக்ஸாக்டாக மேட்ச் ஆகிருக்கும். ஸோ அதுதான் இதனுடைய மீனிங். ஸோ திஸ் இஸ் கால்ட் டபுள் என்ட்ரி சிஸ்டம். ஸோ இதன் பிரகாரம் அது புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸை நம்ம மெயின்டைன் பண்ணணும். அடுத்து பார்த்திங்கன்னா நோட் 1ல் புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் டெஃபினிஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2 subsection 13 ஆஃப் த கம்பெனிஸ் ஆக்ட் 2013 கிளியர்லி டிஃபைன்ஸ் த டேர்ம் புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ். ஸோ புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் அப்படின்றது என்னென்னா, ஆல் சம் ஆஃப் மணி ரிசீவ்டு அண்ட் எக்ஸ்பெண்டட் பை எ கம்பெனி. அப்படின்னா என்னென்னா, ஆல் மணி ரிசீவ்டு, அதாவது உங்களுக்கு இன்கமிங் எய்தர் பை வே ஆஃப் கேஷ் ஆர் பேங்க் என்ட்ரிஸாக இருக்கலாம். தட் இஸ் கால்ட் மணி ரிசீவ்ட். அதே மாதிரி எக்ஸ்பெண்டட், நீங்கள் எக்ஸ்பெண்டிச்சராக ஸ்பெண்ட் பண்ணுறீங்க இல்லையா. ஸோ அதுவும் நீங்கள் வெதர் கேஷாக இருக்கலாம் அல்லது பேங்க் என்ட்ரிஸாக இருக்கலாம். பேங்க் த்ரூ செக் ஆர் இன்டர்நெட் பேங்கிங்கில் ட்ரான்ஸ்ஃபர் எது வேணாலும் இருக்கலாம். ஸோ தட் யூ ஹவ் டு மெயின்டைன். தென் ஆல் சேல்ஸ் அண்ட் பர்ச்சேஸ் ஆஃப் கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ். தேர்ட் அசட்ஸ் அண்ட் லைபிலிட்டிஸ். ஃபோர்த் பார்த்தீங்கன்னா, the item of cost as may be prescribed under section 148 in the case of company which belongs to any class of companies specified under that section. ஓகேங்களா. ஸோ இவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா இந்த புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் அப்படின்ற இந்த டெஃபினிஷனில் வர எல்லாமே அவங்க they have to maintain. அடுத்து பார்த்தீங்கன்னா நோட் 2 ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ்னால் என்ன. திஸ் இஸ் கிளியர்லி டிஃபைன்டு அண்டர் செக்ஷன் 2 subsection 40 ஆஃப் த கம்பெனிஸ் ஆக்ட் 2013. ஸோ என்னென்ன அப்படின்னா, ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்னா பேலன்ஸ் ஷீட்டாக இருக்கலாம், ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் ஆர் இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட், கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட்ஸ். இந்த கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட்டை பொறுத்தவரையில் இது யாருக்கெல்லாம் அப்ளிகபிள் இல்லை அப்படின்னா,
ஓபிசி 1% கம்பெனி, ஸ்மால் கம்பெனி, டார்மெண்ட் கம்பெனி இவங்களுக்கெல்லாம் அப்ளிகபிள் இல்லை. மற்ற கம்பெனிஸ் எல்லாம் கம்பல்சரிலி கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட் தே ஹேவ் டு மெயின்டைன். தென் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஸ்டேட்மெண்ட் ஆஃப் சேஞ்ச் இன் ஈக்விட்டி. அதாவது ஏதாவது சேஞ்ச் இன் ஈக்விட்டினா ஷேர்ஸ் வந்து ஏதாவது ஃப்ரெஷ் ஷேர்ஸ் வந்து அலாட் ஆகிருக்கா, இஷ்யூ பண்ணியிருக்காங்களா. ஸோ அப்படி மாதிரி இருந்தது அப்படின்னா நீங்கள் வந்து அதை வந்து யூ ஹேவ் டு மெயின்டைன் த ரெக்கார்ட். ஸோ தட் இஸ் கால்ட் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டில் பார்ட் ஆஃப் திஸ் ஆல்சோ ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா எனி எக்ஸ்ப்ளனேட்டரி நோட்ஸ் annexed for or forming part of the financial statement giving information required to be given and allowed to be given in the form of notes. ஸோ இதனுடைய மீனிங் என்ன அப்படின்னா, நீங்கள் பார்த்துருக்கலாம் பேலன்ஸ் ஷீட் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டில் பேலன்ஸ் ஷீட் ஆகட்டும், ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் ஆகட்டும், கீழே வந்து ஆடிட்டர்ஸ் வந்து தே யூஸ் டு மென்ஷன் த நோட்ஸ். ஸோ நோட்ஸ் 1, 2, 3, 4 அது மாதிரி வந்து அதாவது அந்த நோட்ஸில் வந்து தே மே ஸ்பெசிஃபை வாட் இஸ் த டைப் ஆஃப் எப்படி வந்து வேல்யூவேஷன் ஆஃப் ஸ்டாக் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து நோட்ஸில் வந்து தே வில் மென்ஷன். ஸோ இதுவும் வந்து நம்ம வந்து மெயின்டைன் பண்ணணும். தட் இஸ் ஆல்சோ ஃபார்மிங் பார்ட் ஆஃப் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா வேர் டு மெயின்டைன், எங்கே நம்ம வந்து இந்த ரெக்கார்ட்ஸ் எல்லாம் மெயின்டைன் பண்ணுறது அப்படின்னா அட் ரிஜிஸ்டர்ட் ஆஃபீஸ். ஸோ நம்ம வந்து ரிஜிஸ்டர்ட் ஆஃபீஸில் தான் மெயின்டைன் பண்ணணும். அதே மாதிரி பிரான்ச் ஆஃபீஸில் மெயின்டைன் பண்ணலாம். மூணாவது வந்து பார்த்திங்கன்னா மேபி கெப்ட் அட் சச் அதர் பிளேஸ் இன் இந்தியா as decided by the board of directors. ஸோ போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் வந்து சப்போஸ் இப்போ வந்து டிசைட் பண்ணுறாங்க நம்ம வந்து அப்பார்ட் ஃப்ரம் ரெஜிஸ்டர்ட் ஆஃபீஸ் பிரான்ச்சு வேறு எங்கேயாவது நம்ம வந்து மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னா தே கேன் மெயின்டைன் ப்ரொவைடட் அதை வந்து அவங்க போர்டில் வந்து போர்ட் மீட்டிங்கில் தே கேன் டிசைட். அது மாதிரி இருக்கும்போது போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் டிசைட் பண்ணுற இடத்துல பண்ணும்போது அதை வந்து நம்ம ஆர்ஓசிக்கு வித்தின் 7 days ஃப்ரம் த டேட் ஆஃப் டெசிஷன் தே ஹவ் டு ஃபைல் எ ஃபார்ம். ஸோ இதுதான் இதில் வந்து இம்பார்ட்டண்ட். அனதர் வந்து பார்த்திங்கன்னா மோட் ஆஃப் மெயின்டெனன்ஸ். எந்த இதில் நம்ம வந்து இதை மெயின்டைன் பண்ணணும் ரெக்கார்டை அப்படின்னா மேனுவலாக மெயின்டைன் பண்ணலாம் அல்லது எலக்ட்ரானிக் ஃபார்மில் நம்ம மெயின்டைன் பண்ணலாம். அடுத்து ஃபோர்த் வந்து பார்த்திங்கன்னா ஹவு லாங் டு பி மெயின்டைன்டு, எவ்வளோ நாளைக்கு நம்ம இதை வந்து மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னா 8 financial years immediately preceding relevant financial year. ஸோ இதுதான் அதாவது டோட்டலாக நம்ம வந்து பார்த்திங்கன்னா 8 years நம்ம வந்து இந்த ரெக்கார்டை வந்து நம்ம வந்து மெயின்டைன் பண்ணணும். தென் if investigation has been ordered then central government may direct to keep such longer period as it may deem fit. இதனுடைய மீனிங் என்ன அப்படின்னா சப்போஸ் ஏதாவது இன்வெஸ்டிகேஷன் வந்து பெண்டிங் இருக்குது அப்படின்னா அப்போ வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து இந்த 8 வருஷம் இல்லாமல் இன் அடிஷன் டு 8 years மோர் தென் 8 years வந்து தே கேன் ஆர்டர் ஃபார் மெயின்டெனன்ஸ் ஆஃப் த ரெக்கார்ட்ஸ். ஸோ அதுதான் இதனுடைய மீனிங். நெக்ஸ்ட் வந்து ஃபெயிலியர் டு கம்ப்ளை. சப்போஸ் நம்ம வந்து இதெல்லாம் மெயின்டைன் பண்ணல அப்படின்னா என்ன சார் கான்சிக்வன்சஸ் அப்படின்னா எம்டி நத்திங் பட் மேனேஜிங் டைரக்டர், தென் WTD அப்படின்னா ஹோல் டைம் டைரக்டர், இன்சார்ஜ் ஆஃப் த ஃபினான்ஸ், அதாவது ஹோல் டைம் டைரக்டராக எல்லாருமே என்ன கிடையாது, ஒன்லி அவர் வந்து இன்சார்ஜாக இருக்கணும் ஃபினான்ஸுக்கு, தென் CFO சீஃப் ஃபினான்ஷியல் ஆஃபீஸர், எனி அதர் பர்சன் சார்ஜ்டு பை போர்டு. ஸோ எனி அதர் பர்சன் நாமினேட் பண்ணியிருப்பாங்க போர்டு வந்து அவங்கள வந்து நீங்கள் வந்து ஃபினான்ஸ் யூ ஹவ் டு டேக் கேர் அது மாதிரி இருக்கிறவங்க இவங்க எல்லாருக்குமே வந்து இந்த ஃபெயிலியர் இது மாதிரி புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் மெயின்டைன் பண்ணலை அப்படின்னா ஸோ அவங்களுக்கு வந்து என்ன பெனல்ட்டி என்ன ஃபைன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இம்ப்ரிசன்மெண்ட் அப் டு 1 year ஆர் ஃபைன் நாட் லெஸ் தேன் 50,000 பட் அப் டு எக்ஸ்டெண்ட் டு த எக்ஸ்டெண்ட் ஆஃப் 5 lakhs ஆர் போத். ஸோ இதுதான் வந்து ஃபெயிலியர் டு கம்ப்ளை. இதெல்லாம் மெயின்டைன் பண்ணல அப்படின்னா திஸ் இஸ் த கான்சிக்வன்சஸ். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம வந்து கம்பெனிஸ் ஆக்டில் ரெக்குயர்மெண்ட்டு மெயின்டெனன்ஸ் ஆஃப் புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸை வந்து நம்ம வந்து பார்த்துருக்கோம். இது உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நாங்கள் நம்புகிறோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. Do not forget to subscribe Asan TV. Thank you very much.